வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் மாநாட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, பாஜகவை பார்த்து பாஜக பாசிசம்னா திமுக நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு கேட்டிருந்தார். அதாவது பாஜக செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளை திமுகவும் செய்யுது, அவர்களை பாசிசம்னு சொல்லக்கூடிய நீங்களும் அதே பாசிஸ்டா தானே இருக்கிறீங்க, நீங்க என்ன பாயாசமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இது சொன்னதுக்கு முதல் எதிர்ப்பு யாரிடம் இருந்து வந்துச்சு அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களிடமிருந்து வந்துச்சு. என்ன சொன்னார் அப்படின்னா, பாசிசத்தோடு திமுகவை கம்பேர் பண்றாரு, இதன் மூலமாக பாசிசத்திற்கு எதிராக போராடக்கூடிய இயக்கங்களை கொச்சப்படுத்திட்டாரு, பாசிசம் பாயாசம்னு ஒரு கிண்டல் பண்றது ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனா இன்றைக்கு அதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில தளபதி விஜய் அவர்கள் சொன்னது எந்த வகையிலும் தவறு இல்லை அப்படிங்கிற விதத்துல அதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையிலான செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. எந்த விசிக கட்சியை சேர்ந்தவர்கள் தளபதி அன்றைக்கு விமர்சனம் செய்தார்களோ அவர்களே இன்றைக்கு திமுகவை பார்த்து நீங்க பாசிசம் தான் செய்யறீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் பாசிசத்தை ஒத்தே இருக்கிறது, நீங்க விஜய் சொன்னது கரெக்ட் தான், அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கிறது. அதாவது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, கடந்த 2 நாட்களாக இயக்குனர் கோபி நயினார் மற்றும் திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிவதனி இவர்கள் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகளும் கருத்து முரண்பாடுகளும் செய்திகளும் சமூக ஊடகங்கள்ல பரவிக்கிட்டு இருக்குது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ இயக்குனர் கோபி நயினார் அவரை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நயன்தாரா அவர்கள் ஹீரோயினாக நடித்த அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சினிமா சிறப்பான ஒரு படம். எலும்பு நிலை மக்கள் படக்கூடிய துன்பங்கள், அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில எடுத்து காட்டியிருப்பாரு இயக்குனர் கோபி நயினார் அவர்கள். அவர் ஒரு இயக்குனர் மட்டும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகியாகவும் இருந்து செயல்பட்டு வருகிறார். அதே மாதிரி தொடர்ந்து மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பொதுமக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை அதை நின்று களத்துல நின்று எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கள போராளி கோபி நயினார் அவர்கள். அதுலேயும் குறிப்பாக தலித் மக்களுக்கு, பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நேரடியாக களத்தில் நின்று அதற்கு எதிரான சத்தமாக தன்னுடைய குரலை வைக்கக்கூடிய நபர் அண்ணன் கோபி நயினார் அவர்கள். அவரு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டிக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் கரடிபுத்தூர்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தலித் மக்கள், பட்டியலின சமூக மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப வருஷமாவே சொந்தமா வீட்டு மனை இல்லாமல் வீட்டு மனை கேட்டு அரசாங்கத்தை நாடி வருகிறார்கள். ஸோ அந்த கரடிபுத்தூர்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல எங்களுக்கு வீட்டு மனை ஏற்பாடு பண்ணி தாங்கன்னு சொல்லி தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகளுக்கு எல்லாருக்குமே மனு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழல்ல அந்த மக்களுக்கு அவர்களுடைய கோரிக்கையை நிராகரித்து விட்டு அதே பகுதியில ஆலை அமைப்பதற்கு மண் எடுப்பதற்கு ஒரு தனியார் குவாரிக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது அரசாங்கம். ஸோ இதை கண்டிச்சு கோபி நயினார் அவர்கள் போராட்ட களத்தை கட்டமைக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் தொடர்ந்து பல வருடங்களாக நாங்க இந்த வீட்டு மனை கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறோம், அது கொடுக்காம இன்னைக்கு நீங்க தனியார் மணலுக்கு, தனியார் குவாரிக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்குறீங்களா, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு போராட்டம் பண்றார். இந்த போராட்டத்தை கவர்மெண்ட் ஒடுக்குது. அது மட்டும் இல்ல, இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேல வழக்கு பதிவும் செய்யப்படுகிறது. அதுல கோபி நயினாரும் மேலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தகவல் வருகிறது. ஸோ இது சம்பந்தமாக அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டி கொடுக்கும்போது பல விஷயங்களை பேசுறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க நீங்க பெரியாரிஸ்ட் சொல்றீங்க, பெரியாரிஸ்ட் விளிம்பு நிலை மக்களுக்காக போராடியவர், அடித்தட்டு மக்களுக்காக போராடியவர். உங்களை நம்பி நாங்க வாக்களித்த எங்களுக்கு நீங்க எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க, போதாததுக்கு அதற்கு எதிராக நாங்கள் போராடினா, எங்களுடைய நியாயத்தை கேட்டு நாங்க போராடினா எங்கள் மேலே நீங்க வழக்கு பதிவு செய்யறீங்களா, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கூடுதலாக ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, திகாவுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மதிவதனி அவரை சொல்றாங்க. மதிவதனி போன்றவர்கள் கூட இன்றைக்கு அரசுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அரசை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள், தவிர மக்களுடைய பிரச்சனைகளை இவங்க பேசுறது இல்ல. எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பேசியவர்கள் இன்றைக்கு அரசு சார்பாகவே பேசுகிறார்கள். அரசுக்கு ஒரு பாதிப்பு வரும்னா அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காகவே பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது பூதாகரமாக வெடிச்சது. எப்படி கோபி நயினார் அவர் மதிவதனியா பேசலாம், மதிவதனி ஒரு போராளி, மதிவதனி ஒரு பெண்ணின காவலர், மதிவதனி ஒரு பெரியாரிஸ்ட், மதிவதனி இந்த மக்களுக்கு, அதாவது இன்றைக்கு பிஜேபிக்கு எதிராக போர் செய்யக்கூடிய, சமரம் செய்யக்கூடிய ஒரு பெண் போராளி, அவர் ஒரு பெண், அவரை எப்படி நீங்க விமர்சனம் பண்ணலாம், இப்படிப்பட்ட விஷயங்கள்ல பேசுறாங்க. ஒரு சில பேர் என்னன்னா ரொம்ப கடுமையா விமர்சனம் செய்யறார்கள். அவரை சில்லறைன்னு சொல்றாங்க, நீல சங்கின்னு சொல்றாங்க.
அவரை வந்து பிஜேபியினுடைய கைகூலியாக இயங்குறார், அவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது, இப்படிங்கிறது மாதிரி நெரேட்டிவை செட் பண்ணி இவர்கள் பொதுவா திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலுமே அவங்க பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படிங்கிற ஒரு பொய்யை வந்து தொடர்ந்து இந்த கோயபிள்ஸ் மாதிரி தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லி சொல்லியே அப்படியே வந்து மக்களுடைய மனசை மண்டையை கழுவி அப்படியே உருவாக்குறது. ஸோ இதைத்தான் யார் கட்சி ஆரம்பிச்சா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் பின்னாடி பிஜேபி இருக்குன்னு சொல்றாங்க. தொடர்ந்து மதிவதனி பல மேடைகள்ல பேசும்போது பேரை சொல்லாமலே புதிதாக இணைந்தவர்கள், புதிதாக கட்சி தொடங்கியவர்கள், இவங்களுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது, பாசிசம் இருக்கு எப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல தளபதி அவர்களை விமர்சனம் செய்து வருகிறார்கள். பல வீடியோக்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்க செய்யக்கூடியவர்கள் இப்ப அவர்களுக்குள்ளாடியே இருந்து ஒரு பெரியாரிஸ்டாக ஒரு அம்பேத்கரிஸ்டாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகளை களத்துல நின்று கையாளக்கூடிய, களத்துல நின்று போராடக்கூடிய அண்ணன் கோபி நயினார் மாதிரியான ஆட்களை பார்த்து அவர்களுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க. ஸோ இதன் காரணமாக கோபி நயினார் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறார், நிறைய விஷயங்களை சொல்றாரு. அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெரியார் விருது, இந்த அறம் படத்துக்கு ஒரு பெரியார் விருது கொடுத்தாங்க. அந்த படத்தின் அந்த விருதை வந்து நான் திருப்பி செலுத்திடுறேன், எனக்கு வந்து உயிருக்கு பாதிப்பு ஏற்படலாம், ஏற்கனவே வட இந்தியால கௌர் லங்கேஷ், கல்புர்கி இவர்கள் மாதிரியானவர்கள் கொலை செய்யப்பட்டது போன்று நானும் கொலை செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரொம்ப காரசாரமா கொடுத்திருந்தார். ரெண்டு பக்கத்துல இருந்து இதுக்கு மாறி மாறி கருத்து மோதல்கள் இருந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து வளர்மதின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட ஒரு பெண், ஒரு சமூக செயல்பாட்டாளர், அவர் வந்து மதிவதனி கோபி நயினாருக்கு ஆதரவாக மதிவதனி அவருடைய கொள்கைகள், மதிவதனுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே அண்ணன் கோபி நயினார் அவருடைய வீடியோவும் பல இன்டர்வியூக்கு விகடனுக்கு கொடுத்திருக்கிறாரு, நக்கீரன் கொடுத்திருக்கிறாரு, அதை போய் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி வளர்மதி அவர்கள் பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்களும் வீடியோ இருக்கு. வளர்மதி அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்ல டைப் பண்ணாலே அந்த வீடியோக்கள் வரும், அதை நீங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கோரிக்கையாக வைத்துக்கொண்டு இதுல இவங்க வந்து நிறைய விஷயங்களா பேசியிருக்கிறாங்க. கோபி நயினார் அவர்களுக்கு பல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களும் ஆதரவாக இருக்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நேரடியாக அனுபவித்து வெளியே சொல்ல முடியாம தான் இருந்தாங்க. திமுக கூட்டணியில் இருந்து திமுகவினுடைய ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தா கூட திமுக இந்த அரசாங்கத்துல பட்டியலின சமூகத்திற்கு நடக்கக்கூடிய அநீதிகளையும் பட்டியலின சமூகத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இதற்கு அதாவது மனசுக்குள்ள வச்சு அந்த வலியை சுமந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக கருதி திமுகவை விமர்சனம் செய்வதற்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் சொன்னோமோ திமுகவை பத்தி இன்றைக்கு அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது கோபி நயினார் ஒருவேளை அது அவர் பேசக்கூடிய பேச்சுல என்ன தவறு இருக்குது, அவர் வந்து மதிவதனியை பத்தி தவறாகவோ மதிவதனியுடைய பர்சனல் கேரக்டரை பத்தி எல்லாம் பேசல. மதிவதனி போன்றவர்கள் அரசுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அரசுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு உங்களுடைய மாற்று கருத்து என்ன உண்டோ சொல்லணும். இல்ல நான் இந்த களத்துக்கு இந்த பிரச்சனைக்காக போராடி இருக்கிறேன், இந்த களத்துல போய் நின்று இருக்கிறேன், இந்த விஷயத்த நான் அட்ரஸ் பண்ணியிருக்கிறேன், அரசாங்கத்துடைய பார்வைக்கு இந்த விளிம்புநிலை பிரச்சனைகளை வந்து கொண்டு போயிருக்கிறேன் இப்படின்னு பேசினா இது சரியாக இருக்கும். அதை விட்டு இவர் ஏற்கனவே எப்போ பேசின 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு ஆடியோ, அது யார்கிட்டயோ பேசின ஆடியோ, அதெல்லாம் சேமிச்சு வச்சிருக்கிறானே, அதை எடுத்து இப்போ பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை பத்தி ரொம்ப மோசமாக கதைகளை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நீல சங்கி அப்படின்னு சொல்லி பேசுறது, இவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் சங்கி, முஸ்லீம்களா இருந்தா பச்சை சங்கின்னு சொல்லுவானுங்க, தலித் மக்களாக இருந்தா அவர்களை நீல சங்கின்னு சொல்லிடுவானுங்க. இப்படி சங்கின்னு எல்லாரையுமே சங்கின்னு பிரச்சனை பச்சை குத்தி உண்மையான சங்கித்தனத்தை வந்து இவர்கள் மடைமாட்ட பார்க்கிறார்கள். அதுதான் உண்மை. உண்மையான சங்கித்தனத்தை இவர்கள் மடைமாட்ட பார்க்கிறார்கள். இவர்கள் முழுக்க மக்கள் நலன் சார்ந்தவர்கள் கிடையாது, மக்களுக்கான பிரச்சனைகளை பத்தி பேசக்கூடியவர்கள் கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்துல இவர்கள் மக்கள் நலன் சார்ந்து பேசினது எல்லாமே திமுகவிற்கு பலம் சேர்க்கணும், திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கமே தானே தவிர இல்லாமல் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. இவர்கள் மக்களுக்காக பேசக்கூடியவர்களாக இருந்தால், மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தால் இன்னைக்கும் உழைச்சிருப்பாங்க. இப்போ அதிமுக ஆட்சி காலத்துல திருமுருகன் காந்தி மேல வழக்கு போட்டாங்க, அவரை கைது பண்ணாங்க. அதே மாதிரி வளர்மதி சகோதரி இவர்கள் மேலெல்லாம் வழக்கு போட்டார்கள், கைது செய்தார்கள். அப்போ அதையெல்லாம் அன்னைக்கு இந்த திமுகவும் திக மாதிரியான அமைப்புகள் விமர்சனம் செய்தார்கள், அரசுக்கு எதிராக போராடினார்கள். ஆனா இன்னைக்கு அதே விஷயங்களை திமுக செய்து அரசுக்கு எதிராக மக்கள் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி ஜனநாயக அமைப்புகள் போராடினா அந்த போராட்டங்கள் ஒடுக்கப்படுகிறது, அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனா இன்னைக்கு இதை பார்த்துக்கிட்டு வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள் சொன்னா இவர்களை எந்த அடிப்படையில் நம்ம மக்கள் போராளியாக மக்களுக்காக பணி செய்யக்கூடியவர்களாக நம்ம எடுத்துக்க முடியும்? அரசினுடைய ஒரு ஏவல் கைக்கூலியாக தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுல மதிவதனியும் விதிவிலக்கு இல்லை. மதிவதனி அந்த தீகாவை பத்தியும் மதிவதனியை பத்தியும் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா
இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னு சொன்னா மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவாங்க, அரச பயங்கரவாதத்தை பத்தி பேசுவாங்க, அரசனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டியவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டாலோ அவர்கள் கைது செய்யப்பட்டாலோ அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்பார்கள். விளிம்பு நிலை மக்களுடைய மனநிலையை பத்தி பேசுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பல இடங்கள்ல மதிவதனை பேசுகிறார்கள். ஆனா எங்கேயுமே இங்க நாட்டுல நடக்கக்கூடிய தவறுகள், அவர் ஒரு பெரிய பெண் போராளின்னு சொல்லுவாங்க, ஆனா தொடர்ந்து தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதை பத்தியுமே அவர் எந்த இடத்துலயுமே பேசினது மாதிரி தகவல் கிடையாது. அதே மாதிரி அவர் பிஜேபி எதிர்த்து பேசுவார், பிஜேபியுடைய கொள்கைகளை, சித்தாந்தங்களை, மும்மொழி கொள்கை, அது இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை பத்தி அவர்கள் பேசுவது கிடையாது. முதல்ல தீகா, அதாவது தீகா பெரியாருடைய வழியில் நாங்கள் இயக்கத்தை நடத்துறோம், பெரியாருடைய இயக்கம் தான் பெரியாருடைய வழியில் நடத்துறோம்னு சொல்லக்கூடியவர்கள். பெரியார் தொடர்ந்து மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக பேசியவர். அவர் எப்பவுமே அரசு சார்பாக பேசுறது கிடையாது, அரசனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி எடுத்துக்காட்டி பேசக்கூடியவர். அவர் அதற்கு எதிராக போராடக்கூடியவர், மக்களை ஒன்று திரட்டக்கூடியவர். அதனாலதான் இன்னைக்கு பெரியாராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். பெரியார் அதனாலதான் என்ன தேர்தல் அரசியல்ல அவரு வரல. தேர்தல் அரசியல்ல வந்தா இவர்களும் வெற்றி பெறணும், இவர்களும் ஆதரவாக இருக்கணும், சோ அப்படி ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறதுனால தேர்தல் அரசியலை புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து மக்களுக்காக அரசை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துலதான் பெரியார் இருந்தார். அப்போ அந்த பெரியாருடைய வழியில நாங்க இருக்கிறோம் சொல்லக்கூடிய அந்த பெரியாரிஸ்டுகள் இந்த பெரியாருடைய கொள்கைகளை ஒட்டுமொத்தமாக காத்துல பறக்க விட்டுக்கிட்டு இந்த திமுக அரசாங்கத்திற்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு திமுகவை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. இப்ப நம்ம ஏன் ஆதங்கப்படுறோம் அப்படின்னு சொன்னா, திமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், திமுகவில் இருக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும், மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னு சொன்னா பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக மிகப்பெரிய கடுமையான போராட்டங்களை செஞ்சிருக்கும். இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த வேங்கை வயல் பிரச்சனையில மிக கடுமையாக போராடி இருக்கும். தூத்துக்குடியில் ஒரு பையன் கபடி விளையாடுறான்னு சொல்லி அவன் வெட்டப்பட்டிருக்கிறான். புல்லட் ஓட்டினார் சொல்லி ஒருத்தர் வெட்டப்பட்டிருக்கிறார். ஒரு வீட்டுல காதலிச்சான்னு சொல்லி ஒரு பையனை கொலை செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை எல்லாமே இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருந்து இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா திக மிக கடுமையாக போராடி இருக்கும், மக்களுக்காக களத்துல நின்றுருக்கும். கி வீரமணி டெய்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருப்பார், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பல போராட்டங்கள் நடக்கும், பல கருத்தரங்கங்கள் நடக்கும். ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்குது, திமுக ஆட்சியின் கீழ் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுனால இதை பத்தி எதையுமே இவங்க பேசுவதில்லை. டாஸ்மாக் எதிர்கட்சியாக இருக்கும்போது மதுக்கரையை பத்தி பேசினவர்கள் இன்றைக்கு டாஸ்மாக் மூலமாக ஏழை பெண்கள், கணவனை இழக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள், விதவை பெண்களாக எத்தனையோ பேர் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளின் குடும்பத்தை அனாதையா விட்டுட்டு குடிச்சே செத்து போறான். இதையெல்லாம் பத்தி இவர்கள் பேசுவது கிடையாது. அப்ப என்ன இவர்கள் பெரியாரிஸ்டுகள்? என்ன பெரியாருடைய கொள்கை? பகுத்தறிவு அப்படின்னு சொன்னா கடவுள் மறுப்பு மட்டும்தானா, இல்ல பிஜேபி எதிர்க்கிறது மட்டும்தானா? அதை தாண்டி இந்த மண்ணுடைய வளத்தையோ இந்த மண்ணித்தட்டு மக்களுடைய உரிமையோ பாதுகாப்பது, அதற்காக பேசுவதெல்லாம் பகுத்தறிவுன்னு கிடையாதா? அது பகுத்தறிவுல வராதா அப்படின்னு சொல்லி கோபை இன்டர்வியூல கேட்டிருக்கிறாங்க. நம்மளும் அதான் கருத்தாக வைக்கிறோம். தொடர்ந்து நிறைய விஷயம் சொல்லக்கூடிய ஒருவர் வக்பு நிலத்தை பாதுகாப்பதற்காக போராடி உயிர் நீத்திருக்கிறார். அவர் தொடர்ந்து அரசு அலுவலகங்களுக்கு, காவல்துறைக்கு மனு கொடுக்கிறார், பெட்டிஷனை போடுறார். கடைசியில் அவருக்கு முடியாத பட்சத்துல ஒரு வீடியோ கூட போடுறார், என்னுடைய உயிருக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி முதல்வருக்கு அந்த வீடியோ போடுறார். இருந்தும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை. என்ன சொன்னாரோ அதே நடந்துச்சு. அவர் இறந்து விட்டார், அவரை கொலை செஞ்சுட்டாங்க. 10ஆம் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பசங்களை வேணுமனை கஞ்சா போதைக்கு அடிமையாக்கி அவர்களை வைத்து சமூக விரோத செயல்களில் கும்பல்கள் ஈடுபடுது தொடர்ந்து நடக்குது. எங்க கொலை நடந்தாலும் அந்த கொலையில பார்த்தா 1-2 பேர் சிறார்கள், 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய மைனர்ஸ் ஈடுபட்டு இருக்கிறாங்க. கஞ்சா போதை தாராளமா ஓடுது. இன்னும் புதுசா மெத்தப்பட்டமேன் அது இது எல்லாமே எல்லா விதமான போதைப் பொருட்களும் தொடர்ந்து தமிழகத்துல பயங்கரமா சப்ளை ஆகிட்டு இருக்கு. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்கக்கூடிய திமுக தடுக்கிறது கிடையாது. இந்த தீக்காட்ட கேட்டா அது காவல்துறை அப்படின்னு சொல்லு. நாம என்ன கேட்கிறோம்? காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னா அந்த காவல்துறை சிறப்பாக செயல்படலைன்னா முதல்வர் தானே அதை கட்டுப்படுத்தணும். இப்போ முதல்வருடைய இயலாமை தானே. அதை பத்தி நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதுதான் இங்க கேள்வி. இங்க மதிவதனியை பத்தி அவங்க பேசுறாங்கன்னா மதிவதனியினுடைய வளர்ச்சியை பத்தியோ மதிவதனியினுடைய மேல தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட விரோதமா எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய பொசிஷன்ல மக்கள் உங்க நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கிறது, ஒரு தீகா மாதிரியான ஒரு அமைப்புல ஒரு மாநில அளவுல துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருக்கீங்க.
முதல்வருக்கு முன்னாடி நிகழ்ச்சிகள்ல பேசுறீங்க, பல பொதுக்கூட்டங்களை போய் பேசுறீங்க. இதெல்லாம் பேசக்கூடிய நீங்கள் அங்கெல்லாம் போய் வெறும் பிஜேபியை வச்சு பேசுறீங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகளை, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை, இதையெல்லாம் நீங்க பேசணுமா வேண்டாமா? அப்ப நீங்க பேசல அப்படின்னு சொன்னா நீங்கள் என்ன போராளிகள், நீங்கள் என்ன பெரியாரிஸ்டுகள்? பெரியாரிஸ்ட் அடித்தட்டு மக்களுக்காக பேசினார், நீங்க அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கு பேசுகிறார் அப்படின்னு சொல்லி கோபி நயினார் சொல்றதுல எந்த விதமான தவறும் கிடையாது. கோபி நயினாருக்கு இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஆதரவுகள் பெருகிட்டு இருக்கு. இந்த ஆதரவு பெறுகிறத பொறுக்க முடியாம என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபைனலா என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, தலைவர் தளபதி அவர்கள் மாநாட்டில் சொன்ன அதே விஷயம்தான். நீங்க பிஜேபி எந்த அளவுக்கு பாசிச சித்தாந்தத்தோடு பாசிச கொள்கையோடு இருக்குதோ அதில் சற்றும் குறைவில்லாமல் திமுக இருக்குது. என்ன பிஜேபி ஒரு சில சட்டங்களை கொண்டு வருது, ஒரு சில திட்டங்களை கொண்டு வருது, அது நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது, அது வெளியே தெரியுது. ஆனா திமுக அந்த மாதிரி சட்டங்களையும் திட்டங்களையும் மறைமுகமாக செயல்படுத்துறாங்க, வெளிப்படையாக அந்த சட்டங்களை கொண்டு வரல. ஒண்ணு, அவர்களுக்கு அந்த மாதிரி அஜெண்டா இல்லை. ஆனா அவர்களுடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க பாசிசமாக இருக்கிறது. இவர்களுக்கு எதிராக பேசின, அரசுக்கு எதிராக பேசினாலே, அதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணா, அந்த பிரச்சனைக்கு எதிராக பேசினாலே அரசுக்கு எதிராக பேசிட்டான்னு சொல்லி அவர்களை ஒடுக்கக்கூடிய வேலையை செய்து, தவறுகள் நடப்பதை சுட்டிக்காட்டுவதற்கு இங்க உரிமை இல்லை, பிரச்சனைகளுக்கு எதிராக போராடுவதற்கு இங்க உரிமை இல்லை. பிரச்சனைகளை ஒருத்தர் அட்ரஸ் பண்ணா, அது சொன்னா, அரசுக்கு எதிராக கருத்துக்களை வச்சா உடனே அவர்களை கொண்டு பிஜேபியோடு சேர்த்து விட்டு ஒரு நாடகத்தை திமுக ஆடுது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது. இதைத்தான் தளபதி அவர்கள் மாநாட்டில் பேசியிருந்தாரு. மாநாட்டில் தளபதி பேசினது முதல்ல கோவப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஆனா இன்னைக்கு அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களே இந்த விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குது. இந்த நெருக்கடியை சமாளிக்க முடியாம தான் என்ன பண்றாங்கன்னா அவதூறுகளை மீண்டும் மீண்டும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக காலம் இதற்கு பதில் சொல்லும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.